ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் பல மாணவர்கள் இந்த கன்சல்டன்சி, எஜுகேஷன் கன்சல்டன்சி நிறையா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குரூப்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க மூலமாக அட்மிஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. அது மாதிரி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை பதிவு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இந்த எஜுகேஷன் கன்சல்டன்சி எதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா, மெயினாக அப்ராடில் போய் படிக்கிறதுக்கு இங்கேருந்து நம்ம அங்கே யூனிவர்சிட்டிஸ்லாம் தெரியாது அப்படிங்கிறனால நம்ம ஒரு ஒரு நடுவில் ஒரு இடைத்தரகர்கள் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறையா இப்போது விசா எடுக்கிறதுல நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதே மாதிரி அங்கே என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம போய் அங்கே படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கன்சல்டன்சிஸ் நிறையா இருக்காங்க. அவங்க எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கன்சல்டன்சியில் நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போகலாம். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் இந்த லோக்கலில் இருக்கிற காலேஜ், ஒரு உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு காலேஜுக்கு நான் சேரணும் அப்படின்னா, நான் ஈரோட்லேயோ இல்லை திண்டுக்கல்லையோ இருக்கேன் அப்படின்னா, நான் எதுக்கு போய் ஒரு பக்கத்தில் எனக்கு ஒரு 70 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு காலேஜில் சேர்றதுக்கு நான் எதுக்கு எஜுகேஷன் கன்சல்டன்சிக்கு போகணும் அப்படிங்கிறதா என்னோடய டவுட்டு. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான ஃபீஸில் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு காலேஜ் ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, அது யார் போய் சொன்னாலும் அதே ரேட்டு தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸுக்கு 90,000 ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா, நம்ம போனாலும் 90,000 தான் சொல்லுவாங்க. இதே கன்சல்டன்ட் மூலமாக போனாலும் 90,000 தான் சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலேஜில் 1,20,000 ஃபீஸு, நான் எனக்கு மூலமாக போனீங்க அப்படின்னா 90,000 ஃபீஸு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு சில கன்சல்டன்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சீட்டுக்கு 20,000 30,000 காலேஜில் வாங்கிக்கிறாங்க. அதை வாங்கி ஒரு 10,000 இந்த பையன்கிட்ட கொடுத்து, நீ அங்கே ஜாயின் பண்ணிக்க, உனக்கு 10,000 எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போது அவங்க 30,000 ஒரு சீட்டுக்கு வாங்குறாங்க. அதில் ஒரு 10,000 இந்த பையன்ட்டு கொடுத்துறாங்க, 20,000 அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் மூலமாக எடுத்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கவுன்சிலிங் மூலமாக ஒரு காலேஜை நான் எடுத்து தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற ஏபிசி காலேஜுக்கு நான் சீட்டு வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கவுன்சிலிங் மூலமாகவே எடுத்து தந்துடுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ கவுன்சிலிங் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா எதுக்கு நான் உங்கள் மூலமாக போகணும்? டைரெக்டாக அனாலிசிட்டியில் தான் கவுன்சிலிங் டிஎன்இஏ தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். அதில் எனக்கு கிடச்சதுன்னா அந்த காலேஜில் எடுத்துக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போது நீங்கள் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கவுன்சிலிங்கில் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. கண்டிப்பாக யாருனாலையும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சீஃப் மினிஸ்டர் நினச்சா கூட கவுன்சிலிங்கில் எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு தனி கோட்டாக இருந்து அதில் சீட் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் கவுன்சிலிங்குள்ளே போய் 90 மார்க் உள்ள ஒரு 90 கட் ஆஃப் வச்சிருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த காலேஜ் நான் செலக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு சிஎம்னால கூட பண்ண முடியாது. அது ப்ராப்பர் ப்ரொசீஜர் படி நடக்கும். அது எல்லாமே கோடிங் தான். உங்களுக்கு 90 கட் ஆஃப் இருக்கா, ஒவ்வொரு காலேஜாக செலக்ட் பண்ணிட்டே வேகன்சி பொசிஷன் படி செலக்ட் பண்ணிகிட்டே வரும். இந்த மார்க்குக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னா அது இருக்காது, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த எஜுகேஷன் கன்சல்டன்ட் மூலமாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஸோ அவங்க பிஹெச்டி ஐடெக்கில் கவுன்சிலிங் மூலமாக சீட் வாங்கி தர முடியுமா? ஒரு 150 கட் ஆஃப் இல்லை 140 கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு பிஹெச்டி ஐடெக்கில் வாங்கி தர முடியுமா? பிஹெச்டி டெக்னாலஜி விட்டுருங்க, அது எய்டட் காலேஜ்னு சொல்லலாம், சிஐடி எய்டட் காலேஜ்னு சொல்லிக்கலாம். ஸோ அங்கெல்லாம் வேண்டாம். ஒரு பியூர் ப்ரைவேட்டில் இருக்கிற பிஹெச்டி ஐடெக்கில் வாங்க முடியுமா? எஸ்எஸ்என் காலேஜ் இருக்குது, ஓகேங்களா, சிவசுப்ரமணியன் நாடார், இந்த காலேஜில் வாங்கி தர முடியுமா? ஸோ அப்போ இங்கெல்லாம் ஏன் வாங்கி தர முடியாது? ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்ட்னா எல்லா பக்கம் வாங்கி தரக்குண்டான ஒரு எபிலிட்டி இருக்கணும். ஸோ அப்போது அவங்களால யாரெல்லாம் எந்தெந்த மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் அட்மிஷனுக்காக பணம் கொடுக்குறாங்களோ அந்த மேனேஜ்மெண்ட்ஸு கூட இவங்க டைப் வச்சுட்டு நான் அட்மிஷன்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட ஒரு பக்கா அட்வர்டைஸ்மெண்ட் டீம் இருக்குது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா டெலிகாலிங்கெல்லாம் நல்ல எபிலிட்டியோடு இருக்கிற ஒரு சில பர்சன்ஸை ரெக்ரூட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க மூலமாக 12வது படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட டேட்டா பேஸை எப்படியாவது வாங்கிக்கிறாங்க. ஸோ வாங்கிட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணி, இந்த மாதிரி இந்த காலேஜெலாம் நல்லாயிருக்கும், எங்கள் கூட டையப்பில் இருக்காங்க, ஸோ இது மூலமாக நான் உங்களுக்கு நல்ல ஈஸியாக கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு இன்ஜினியரிங்கோ இல்லை பேராமெடிக்கலோ இல்லை ஏதாவது சீட் வாங்கி தந்துடுவோம், அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களும் கிராமத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை நார்மல் டவுனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போது நான் ஒரு 120 கட் ஆஃப் வாங்கியிருக்கேன், 130 கட் ஆஃப் வாங்கியிருக்கிறேன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கு இந்த மாதிரி காலேஜில் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருப்பான்.
ஓகேவா? அப்போ அந்த பயத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலேஜுக்கு அட்மிஷன் வந்து போட்டுடுறாங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5000 ஃபீஸ் கொடுங்க, எங்களுக்காக வேணும், எங்களுக்கு நாங்கள் இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்க ரூ. 5000 கொடுங்க, 10,000 கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட பிஸ்னஸாக போச்சு. ஆனால் அந்த பிஸ்னஸ் இருந்தாலுமே வந்து அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். இப்போது ஒரு பையனுக்கு வந்து கவுன்சிலிங்கில் நீங்கள் எடுத்து தர்றீங்க அப்படின்னா, கவுன்சிலிங்கோட ஃபீஸ் தான் வந்து காலேஜில் வாங்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எதுக்கு நான் ஃபீஸ் கட்டணும்? ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிட்டீங்க? அப்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்க, ஒரு பையன் உங்களை தேடி வரான், எனக்கு எந்த காலேஜுமே எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியல, எனக்கு அதை பற்றி வந்து எந்த ஒரு அவேர்னஸும் இல்லை அப்படின்னா, நீங்கள் அவருக்கு அவேர்னஸ் ஒரு கன்சல்டிங் கொடுக்குறீங்கன்னா அந்த கன்சல்டிங் ஃபீஸ் வாங்குங்க, அது வேறு. ஓகேங்களா? அதை விட்டு போட்டு நம்ம வந்து அட்மிஷன் போட வச்சு அதுலேருந்து பணம் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பு. ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கன்சல்டன்ட் மூலமாக போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதாவது நான் வந்து இப்போது ஒரு ஃபாரினில் ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கணும், ஒரு எம்எஸ் படிக்கணும், இல்லை வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், மெடிசின் படிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது வந்து படிக்கணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி கன்சல்டன்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இல்லை எனக்கு அதர் ஸ்டேட்டில் வந்து எந்த ஸ்டேட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியாது அப்படிங்கிறவங்கள எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கன்சல்டன்ட்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூன். அதாவது இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வெட்னரி சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெட்னரி சயின்ஸு தமிழ்நாட்டில் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் கிடையாது. ஓகேங்களா? வெட்னரி யூனிவர்சிட்டிஸ் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து வெளியில் தான் வந்து போய் படித்தாகணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போது நமக்கு வந்து ராஜஸ்தானில் வந்து வெட்னரி யூனிவர்சிட்டி இருக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அது தெரியும், அங்கே வந்து என்ன ப்ரொசீஜர், எப்படி வந்து ஜாயின் பண்ணுங்கிற ப்ரொசீஜர் தெரியும். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கிட்டு அங்கே வந்து உங்களை ஜாயின் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற கன்சல்டன்ட் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து ஜென்யூனாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து லாங் டிஸ்டன்ஸ்லையோ இல்லை உங்களுக்கு தெரியாத இடத்துலையோ சேரணும் அப்படின்னா அவங்கள யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த காலேஜில் பணத்தை வாங்கிட்டு உங்களை கூட சேர்த்து வராங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும்தான் நான் தப்பு சொல்கிறேன். ஸோ அவங்களோட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.